அதான் அது. யார்கிட்ட வித்து வாங்கினீங்க? எங்க வித்து வாங்கினீங்க? இங்கேதான் வாங்கினீங்களா? சரியா தான் கேட்டிருக்கீங்க. கரெக்டு தான். வள்ளலார் சொன்னது, எல்லா மகான்களும் சொன்னது எல்லாமே இதுதான். ஆமாம் ஆமாம். சட்டச்சிக்கல் என்னன்னா, இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல மாறுபடுது காலத்துக்கு தகுந்த மாதிரி. அதுதான் மக்கள்கிட்ட பிரச்சனையா இருக்கே தவிர, அதை அப்படியே சாமி என்ன செஞ்சிட்டாருன்னா தூக்கி தூர வச்சுட்டு, இதெல்லாம் உண்மைதான், கொஞ்ச நேரம் இருங்க எல்லாரும், அது அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணார். அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதெல்லாம் என்ன நிராகரிக்கலை சாமி, இருக்கட்டும் அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, மாற்றி போதிச்சு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். தாண்டியாச்சு. நம்மளுடைய மார்க்கமே மதம் கடந்தது தான். நீங்கள் வேற எதில் போனாலும் மதம் வந்து நின்றோம். நீங்கள் எப்படி வந்தாலும் என்ன செய்யும், மதம்ன்ற ஒரு இது சொல்லு வந்து நின்றோம். ஆமாம். ஆமாம், வாசியை பற்றி சொன்னார். அதான் ஜோதியை பிடித்து சொன்னேன் கணக்கறிவார் கிடையாது, வாசியை பிடித்து சொல்ல வருவார் ஒருவரேன்னு தான் சொன்னார். உட்காருங்க. வருவார் ஒருவரேன்னு தான் சொன்னார். அதுவே சாமியை பற்றி தான் சொன்னார். அருணகிரிநாதர் வந்து கந்தர் அலங்காரத்துல நம்ம வித்தை எப்படிலாம் செய்யணும், இந்த விதிக்கு துணை இரு கால்கள்னு ஒரு வேடு வரும். அதுல ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வர்றாரு. நம்ம வித்தையை பத்தி கரெக்டா அப்படியே வருது. எல்லாமே இதுதான் சொல்லுது. சரியா? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார். கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார். கிருஷ்ண பரமாத்மாவோட அம்மா அப்பா யாரு? வசுதேவன் தேவகி. தேவகி இதான் கிருஷ்ண பரமாத்மாவோட அப்பா அம்மா. இன்னொரு அம்மா அப்பா யாரு? யசோதா. வளர்த்தவங்க. சரி, என்னன்னாலும் அம்மா அப்பா அந்த தாய் அந்த இதுக்குள்ள வந்துருதா? சரி. ஆமாம் ஆமாம். அவர் எப்போவுமே ரெண்டில் தான் இருப்பார் அவர். ஆமாம். இப்போ பிறந்தாச்சு. இப்போ ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை பிறந்தா என்ன சிந்தனை வரும்? பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்துருச்சு, தாய் தகப்பன் அந்த குழந்தைய பார்க்குறாங்க. ஒரு தகப்பனுக்கு என்ன சிந்தனை வரும்? சரி, இவர் ஆணு பார்த்தாச்சு, என்ன சிந்தனை வரும்? அது அழுகிறாரு, ஆரோக்கியமா இருக்காரு. அழுதாலே ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? என்ன சிந்தனை வரும்? ஆனா இவர் சிரித்து கொண்டே பிறந்தவர். அதை நம்மளை கவனிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லா குழந்தையும் அழுது கொண்டே பிறந்தது, கிருஷ்ண பரமாத்மா மட்டும் சிரித்து கொண்டே பிறந்தாருன்னு தான் கதை சொல்றது. ஆமா ஆமா, அது ஒண்ணு இருக்கு. அதனால சிரித்து கொண்டே பிறந்தாரு. அதனாலதான் அதை பரம்பொருள்னு சொல்ற காரணம். சரி, இப்போ அது ஆரோக்கியமாக இருக்குது. சிரித்தாலும் அழுதாலும் அது ஆரோக்கியமாக தான் இருக்குல்ல. சரி, ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் ஒரு தகப்பனுக்கு என்ன சிந்தனை வரணும்? கதையாக சொல்லாதீங்க, நான் நார்மலாக கேட்குறேன். ஒரு குழந்தை பிறந்து பார்க்குறோம், இப்போ என்ன சிந்தனை வரணும்? ஆனால் அது வரல அவருக்கு. அது வரல. அவரே கன்ஃபியூஸ் ஆகி இது என் குழந்தை இல்லைன்ட்டாரு. யாரு? கிருஷ்ண பரமாத்மாவோட அப்பா. இது என் குழந்தை, நீ என் மகனே இல்லைன்ட்டாரு. பார்த்த உடனே நீ கிடையாது, நீ என் மகன் கிடையாதுன்ட்டாரு. எது? பிறந்த குழந்தைட்ட அவரு அப்படி சொல்லுது கதை. நீ வந்து கிடையாது, நீ என் குழந்தை இல்லை, நீ யாரு, நீ எங்கிருந்து வந்தேன்னு கேட்குறாரு. இப்படி கேட்க முடியுமா? இல்லை. ஒரு தகப்பனுக்கு தெரியாம இருக்குமா? இல்லை ஒரு தாய்க்கு தான் தெரியாம இருக்குமா? இல்லை. ஆனா அவர் கேட்கிறாரு, நீ எங்கிருந்து வந்த அப்படின்னு கேட்கிறாரு. நீ என் மகன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா? என்ன சொல்றாரு? ஆமாம், நான் உன்னுடைய மகன் கிடையாது. நான் எதற்கு வந்தோம் தெரியுமா? ஆத்ம வித்தையை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பூ உலகிற்கு நாம் வந்து சேர்ந்தோம் சொல்கிறார். எந்த வித்தைய? ஆத்ம வித்தை. ஆத்ம வித்தைனா எது? இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, இந்த சித்த வித்தை தான். அவர் எப்ப சொல்றாரு? பிறந்த உடனே சொல்றாரு தன்னுடைய தகப்பன்ட்ட, நான் எதுக்காக, எந்த குழந்தையாவது சொல்லுமா, நீங்க உங்க குழந்தைய பெத்துட்டு நீ எதுக்கு வந்தேன்னு கேளுங்க. கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கதையா இருந்தாலும் சிந்திச்சு பாருங்களேன். அது என்ன சொல்லுச்சு? நான் ஆண்டு அனுபவிக்க வந்தேன், நான் வந்து சண்டை போட வந்தேன்னு சொல்லலை. ஆனா வரலாறுல உள்ள என்ன போகுது? கம்சன்ட்ட சண்டை போடணும், மக்களை காப்பாற்ற, அதெல்லாம் சொல்லலை. அந்த வரலாறுலாம் சொல்லலை.
அது எடுத்த உடனே என்ன சொல்லுது தகப்பன்ட்ட, ஆத்ம வித்தையை மக்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பூ உலகில் வந்து அவதரிக்கிறேன், அதனால் நான் உன் மகன் கிடையாது, அந்த எண்ணத்தை விட்டுருன்ட்டார். இப்போ என்ன செய்ய, என்னை கொண்டு போய் அந்த கரையில் போடுன்ட்டார். உனக்கு நான் சொந்தம் கிடையாது, நீ முதல் அங்கே தூக்கி கொண்டு போய் என்னை போடு, நான் பார்த்துக்கிறேன். அங்கே என்ன செய்ய, அங்கே ஒரு பிள்ளை இருக்குது, அதை தூக்கிட்டு வந்து நீ வளர்த்துக்கோ, அவ்வளோதான். என் தாய் தகப்பன் நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ யாருன்னு இப்போ கேட்குறாரு திரும்ப. இல்லையா? இதெல்லாம் ஞான தெளிவிலிருந்து பார்க்கக்கூடிய விஷயம். கதையாக பார்த்தால் நமக்கு அது வேற ஒன்று சொல்லும். ஞானமாக பார்த்தால் அந்த ஆத்ம வித்தையை தான் நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கதையாக இருந்தாலும் அப்போவே சொல்லிட்டார்ல, ஆத்ம வித்தையை கற்றுக் கொடுக்கத்தான் வந்து எனக்கு. நமக்கு கிருஷ்ண பரமாத்மா கிண்டலாகவும் பேசுவோம், கேலியாகவும் பேசுவோம் இல்லையா? அவர் ஒருத்தர் தான் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், பேசலாம். அவரும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வார், வருவார். ஏன் அப்படின்னா அவருடைய அம்சம் விஷ்ணு அம்சம், மனம் சார்ந்தது, மனதின் அடிப்படையில் வந்தவர். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இல்லை இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவை யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லிடுவான், பிறந்த உடனே அவர் இந்த வித்தியா தாப்பா சொல்லியிருக்காரு, நீ செவனேன்னு வேலையை பாரு, இல்லாட்டி நாங்கள் வேலையை பார்க்குறோம்னு சொல்லி முடிச்சிருவோம். வரலாறுலாம் பேச தேவையில்லை. அவர் கம்சனை கொண்டா என்ன, அம்சனை கொண்டா எவனை கொண்டாலும் நமக்கு என்ன இருக்குது இல்லையா? அந்த கம்சன் யாருன்னு சாமி சொல்லிட்டார் இல்லையா? இப்போ அது வேற மாதிரி போகும், அதனால அதை விட்டுருவோம். சரியா? ஆமாம், அதை விட்டுருவோம். இல்லை அது சாமி பார்வையில் பார்த்தா அந்த கம்சன் வேற. எல்லாத்துக்கும் சாமி வெவ்வேறு உதாரணங்கள் உள்ள வச்சிருக்காரு. சரியா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு பேசிப்போம்.